ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் இந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். நல்லவங்களாம் தேடி வருவாங்க. நீங்கள் உங்கள் கூட இப்போ யாரெல்லாம் பழகிறானோ அவங்களாம் உங்கள் லைஃப் சேஞ்சிங் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். ராசிக்குள்ளே சூரியன் வரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு எதிராக இருந்த நபர்களை இவர்கள் பார்த்து கொள்வார்கள். என் பக்கம் யாரும் இல்லைன்னு நினச்சிருப்பீங்கள்ல, இப்போ 2 பக்கம் கிங்கரர்கள் மாதிரி 2 பெரிய மனிதர்கள் நிற்பாங்க. அவங்க தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி, அதாவது உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 4ஆம் தேதி அன்னைக்கு. குடும்பம் சம்பந்தமாக, குடும்ப சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு சொத்து வரதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும், அல்லது கொஞ்சம் தடை இருக்கும். குடும்பத்தாரே தடை பண்ணுவாங்க. ஆனால் நிதானமாக பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது உங்களுக்கு வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும். நீங்கள் அதிகமாக வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 முதல் ஜூலை 6ஆம் தேதி காலை 9:57 வரை. இது மாத ஆரம்பத்தில்.
மாத கடைசியில் 31 ஜூலை 31 காலை 6:38 ஆகஸ்ட் 2 மதியம் 3:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ மாத கடைசியிலையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு ஏற்படும். நான் இப்போவே சொல்லிடுறேன், அந்த பண தட்டுப்பாடுனால கொஞ்சம் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். அதை கீப்பப் பண்ணுறதுக்கு சில இடத்துல பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. இதனால் உங்களுக்கு பல புதிய விஷயங்களில் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில செலவுகள் இருக்கும். என்ன மாதிரி செலவுகள்னால், 7 அன்னைக்கு புதன் வக்ரகதியில் பின்னோக்கி போகிறார். அவர் பின்னோக்கி போகிறது நல்ல விஷயம் உங்களுக்கு. ஆனால் அது செலவுகளை கொடுக்கும். என்ன மாதிரி செலவுகளை கொடுக்கும்? உங்களுடைய தேவைகளுக்கான செலவுகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும். அதே சமயம் கடன் சம்பந்தமாக ஒரு கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு புதன் பாதகாதிபதி, அவர் 12 வக்கரமாக போகிறது நல்ல விஷயந்தான். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சார் என் ஒய்ஃப் சண்டை போட்டு போயிட்டா சார், என் கணவர் சண்டை போட்டு என்னை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாமல் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் சார், இப்போ அவங்கெல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட கான்டாக்டில் வருவாங்க, தே வில் கம் பேக். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ வரக்கூடிய நேரம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அட்வைஸ் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல புதிய புரிதல்களை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு யார் அட்வைஸ் கொடுப்பா? உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் எதுவுமே வேளுக்கு இறைத்த நீராக போயின்னு இருக்கு. அதனால் உங்களுடைய பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்ட பிடிவாதம் காமிக்கிறீங்கன்னா, உங்கள் கூடவே இருக்காங்க பாருங்கள், உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்கக்கிட்ட பிடிவாதம் படிக்கிறீங்க. அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா மூத்த சகோதரர்கள் வழியில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபத்தை பெருக்கிறேன், பிஸ்னஸில் லாபத்தை பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரேட்டாக யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா நாளைக்கு இதே கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு திருப்பி பிஸ்னஸ் பண்ண வருவாங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கடகராசிக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம், ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரை வணங்குங்கள். அப்படி இல்லை எங்கள் ஊரில் ஏகாம்பரேஸ்வரர் இல்லை, நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சார்னா, அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் தவறான செய்கைகள் அல்லது தேவையில்லாத சண்டைகள் தவிர்க்கப்படும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது பொதுவான பலன். அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72 ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.